தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். பிரமிட் திட்டங்களில் பங்கு பற்றுவது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி 9 நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்களை நடத்துவதாக இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. தடை செய்யப்பட்ட வகையான பிரமிட் திட்டம் ஒன்றினை நேரடியாக அல்லது நேரடியற்ற தொடங்குகின்ற, வழங்குகின்ற, ஊக்குவிக்கின்ற, விளம்பரப்படுத்துகின்ற, கொண்டு நடத்துகின்ற, நிதி அளிக்கின்ற, முகாமைத்துவம் செய்கின்ற அல்லது பணிக்கின்ற எவரேனும் ஆள் தண்டனைக்குரிய தவறொன்றுக்கான குற்றவாளியாதல் வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 2024 ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்றுடன் முடிவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் கட்டம் மே மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகின்றது. அத்துடன் 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் 3527 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருளின் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் டீசலின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டதுக்கு அமைய பேருந்து கட்டணம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் கடந்த 2 முறை எரிபொருள் விலையேற்றத்திலும் பேருந்து கட்டண திருத்தம் செய்யப்படாததால் வரும் ஜூலை மாதமே கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டும் என பேருந்து சங்கங்கள் வலியுறுத்தின. இந்த நிலையில் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தற்போது அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கான விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி குறைக்கப்பட்ட விலை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடந்த 30ஆம் தேதி முதல் நாட்டில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் என கூறி 10 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைதான காவல்துறை உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மனித உடலால் அதிக அளவில் உணரக்கூடிய வெப்பம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேற்கு சப்ரகமுவ, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இந்த நிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து சிறுவர்கள், முதியவர்கள், குழந்தைகளை அவதானமாக இருக்குமாறும், வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்குமாறும், நேரம் கிடைக்கும் போது நிழலில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வவுனியா அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது வன்முறை கும்பலொன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. அச்சுவேலி சங்கானை வீதியில் தென்மூலை பகுதியில் குறித்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நான் மைத்திரிபால சிறிசேனவின் காவலன் அல்லன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீட்கவே வந்துள்ளேன். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் கட்சியை பலப்படுத்த முடியும். இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக மைத்திரிபால தரப்பால் நியமிக்கப்பட்டு வரும் நீதி அமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நான் பதவிகளுக்காக சண்டையிடுபவன் அல்லன். சுதந்திர கட்சியை கைப்பற்றும் நோக்கமும் கிடையாது. கட்சியை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற நோக்கிலேயே பதவியேற்றேன்.
இதன் பின்னணியில் வேறு சூழ்ச்சி எதுவும் இல்லை. சுதந்திர கட்சியில் உள்ள எந்த ஒரு தரப்புடனும் எனக்கு பிரச்சனை இல்லை. நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டவர்களுடன் இணைந்து செயற்பட்டுள்ளேன். ஒன்றிணைந்தால் கட்சியை பலப்படுத்தலாம். கட்சி முடிவெடுத்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெற்றிலைக்கணி கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒளிபாய்ச்சி குறுகிய கண்களை கொண்ட வலையை பயன்படுத்தி கடத்தலில் ஈடுபட்டமையினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வெற்றிலைக்கணி கடற்படை தெரிவித்துள்ளது. அரசாங்க நிர்வாக அதிகாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் காரணமாக கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு செல்லும் வீதியின் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று முன்னெடுக்கப்பட்டு வந்ததுடன் இன்றும் தொடரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவினால் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளை சுகையின விடுமுறையாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாகவும் அக்குழு தெரிவித்திருந்தது. இதற்கமையவே கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரமிட் திட்டத்தை நடத்தி வருவதாக நம்பப்படும் தனியார் நிறுவனமான ஒன்மேக்ஸ் டிடி நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கான செயல்முறையை தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே நேற்று உத்தரவிட்டுள்ளார். இந்த மனு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அண்மையில் புனவியில் விடுவிக்கப்பட்ட ஒன்மேக்ஸ் டிடியின் 4 பணிப்பாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கண்டியில் உள்ள பல்லேகல சிறைச்சாலையில் கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி மகையாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயது இளைஞனை இவ்வாறு தவறான முடிவை எடுத்து உயிரிழந்திருப்பதாக பலகொள்ள போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞன் பொருளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் காண்டி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கேகாலை பரக்காப்புல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக பரக்காப்புல காவல்துறையினர் தெரிவித்தனர். எலிபென் கமுவ தொலகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயது நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இவர் வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டி கொண்டிருந்த போது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்துள்ளார். இந்த நிலையில் காயமடைந்தவர் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் வரக்காப்புல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.